ஏன்னா இவர் சொன்னதான் சொல்றேன், இவர் புத்தரை பத்தி தான் நிறைய எழுதியிருக்கிறார். 4 உண்மை புத்தர் என்ன சொல்றாருன்னா, உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்ததுன்றாரு. நீ ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன் இந்த சார். உலகத்துல எவனாவது எப்பயுமே துன்பத்திலே வாழ்ந்தவன் இருக்கானா? இல்ல இல்ல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் எப்பயும் வந்துமே மகிழ்ச்சியிலே இருக்கானா? இல்ல இந்த உலகமே முதல்ல அது அக்செப்ட் பண்ணணுமா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உலகம் என்பது இன்பமும் துன்பமும் கலந்தது. அந்த துன்பத்திற்கு காரணம் என்னவென்றால் நீ பண்ற ஆசை. ம். அவர் 2வது சொல்றாரு. ம். அவர் இன்பத்தை பத்தி பேசல. அவர் இன்பம் துன்பம் ரெண்டுத்துக்குமே காரணம் ஆசைன்றாரு. 3வது என்ன சொல்றாருன்னா, இந்த துன்பத்திலிருந்து மனிதன் விடுபட முடியும் ம். அப்படின்றாரு. ம். 4 உண்மையில தான் 4th இது. 4வது என்ன சொல்றாருன்னா, அதுக்கு வந்து நான் எப்படி விடுபடுவது அப்படின்றதுக்கு 8 வழி பாதை சொல்றாரு. என்மார்க்கம். ம். அந்த என்மார்க்குமே அறிவு சார்ந்தா இருக்கு. இந்த இவர் சொன்ன மாதிரியே, ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னது மாதிரியே அவர் அறிவு சார்ந்து சொல்லுவார். 8 பாதைகளை சொல்லுவார். புரியுது. அப்ப இந்த புத்தருடைய கருத்துக்களை எல்லாம் அவர் உள்வாங்கினால தான் இவர் வந்து தொடர்ந்து வந்து தம் சாவே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. வீட்லேயும் அவ்வளோ செத்து போயிடுவார்னு நினச்சிட்டாங்களாம். பேச்சு வரல. இவர் இவ்வளவு எழுதுறது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற அந்த வைப்ரேஷன், அவர் கண் அசைவுகள், கையுடைய அந்த துடிப்புகள், இதை வச்சு எழுதப்பட்டது அந்த கருத்துக்கள் எல்லாமே.